வணக்கம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம். ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சேனலுக்காக, நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு ஜூன் மாதம் 2024க்கான ராசி பலன்கள். ஜூன் மாதம் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்க்க போறோம். மிதுனம் காலச்சக்கரத்துக்கு 3வது ராசி, ஒரு காற்று ராசி, ரகசியத்தை தக்க வைக்க முடியாத ராசி. எதுனாலும் ஓப்பன் டாக், ஓப்பனா பேசினா தான் நிம்மதியா இருக்கும். சொல்லலைன்னா தலை வெடிச்சிடும். அப்படியான ராசி மிதுனம். மிதுன ராசி, மிதுன லக்னம், 2 பேர்த்துக்கும் இந்த இது பொருந்தும். இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். யதார்த்தமா இருப்பாங்க லைஃப்ல. யாருக்காகவும் என்னோட பிரைவசியை நான் விட்டு கொடுக்க தயாராகிட்டேங்கிற ராசி மிதுனம், மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு ஒரு கணக்கு. இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? முதல்ல உங்க ராசிநாதன் யாரு? புதன். அவர் 12ல இருக்காரு, 4 குடையவர். அப்ப 4ங்கிறது தாயார், லக்னம்ங்கிறது நீங்க. கண்டிப்பா 12ஆம் இடத்துக்கு வீண் விரயமும் மருத்துவ செலவும் வீண் அலைச்சலும் இருக்கும். கொஞ்சம் கவனம். சொத்துக்களை விற்கிறேன், வாகனத்தை மாத்திரங்கிறவங்களுக்கு இது சூப்பர் பீரியடு, செஞ்சுக்கலாம், அருமையாக இருக்கிறது. 2ஆம் அதிபதி சந்திரன், அவர் 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாரு. ஓகே, இந்த மாசம் வருமானம் அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு வராது. 3ஆம் அதிபதி 12ல இருக்காரு. 3ங்கிறது முயற்சி. உங்க முயற்சி கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்காக மெனக்கெடணும், தூக்கம் கெடணும், ஓடணும் அப்படின்னு சொல்றது. 3ங்கிறது அணிகலன்கள், ஜுவல்ஸ், சின்ன சின்ன அணிகலன்கள். அதை விற்கிறது, மாத்துறது, மாத்தி எடுக்கிற வேலை வரும், அது செய்வீங்க. 3ங்கிறது பத்திரம், டாக்குமெண்ட். 12ங்கிறது விற்பனை. ஒரு டாக்குமெண்ட் இருந்தா ரெடி பண்ணி அந்த இடத்த வித்து ரிலாக்ஸ் ஆகிறது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. 3ங்கிறது 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க முயற்சி. 12ல இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சி வீக்கா இருக்கு. அது ஜூன் 15க்கு மேல மாறிடும். அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி ராசிக்கோ லக்னத்துக்கோ வந்துடுறாரு. இது மிதுன லக்னத்துக்கும் ராசிக்குமே பொருந்தும். 4ல கேது இருக்கிறதுனால உடல் சோர்வு, மனசோர்வு, ஹெல்த் ஏதோ டிஸ்டர்ப், இருதய பயம், மனசுக்குள்ள ஏதாவது பேக் பெயின், வயிறு தொந்தரவு, இந்த மாதிரி பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் ஏதோ ஒரு டிஸ்டர்ப். படிக்கிற குழந்தைகளா இருந்தா கொஞ்சம் மெனக்கெட்டு படிக்க வைக்கும் ஜூன்ல. இல்லை அவங்களுக்காக கரியருக்காக ஏதாவது முடிவெடுக்கிறேன், இடம் மாத்துறேன், கொஞ்சம் லாங்கா போறோம் வர்றோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பிறப்புக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சார். மிதுனம், நாங்கள் ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருக்கோம்னா இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தா குழந்தை கிடைக்கும். அதுக்கான காலமா பார்க்கப்படுது. பூர்வீக சொத்து வித்தரலாமா சார்? விற்கணும், எங்களுக்கு அது வித்தாதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும்னா விற்கலாம், அது சொல்லுது. குழந்தை ஹெல்த் இஷ்யூஸ் வராம கீழே மேல விழுகாம பாத்துக்கணும் குழந்தைகளை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. உங்க மகனுக்கோ மகளுக்கோ தந்தைக்கும் தாய்க்கும் உள்ள அந்த குழந்தைகளுக்கும் அப்பா அம்மாவுகளுக்கான கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கவனம். அவங்களால மனவேதனை, அழுகிறது, மனசு கஷ்டப்படுறது, காயப்படுறது, இந்த மாதிரி எல்லாம் எட்டி பார்க்கும். இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் நிதானிச்சு பொறுமையா பேசி போய்க்குங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் யாரு கூட போய் உட்கார்ந்துருக்காருன்னா பாதகாதிபதியோட. உங்க லக்னாதிபதியும் வச்சுக்கோங்க, மிதுனம் புதன் பாதகாதிபதியோட, அதே போல உங்களுக்கு 3ஆம் அதிபதியோட, 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட இப்படி சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அது ஒரு விதத்துல நன்மை, ஒரு விதத்துல தீமை, 2 கலந்துதான் நடக்கும். சுபகாரியத்துக்காக முயற்சி பண்றவங்க ஜூனுக்கு 12க்கு மேல அந்த சுபகாரியம் எல்லாம் உங்களுக்கு பலம். கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம், வீடு கிரக பிரவேசம், இதுக்கான முயற்சிகள் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அது பலிதம் பண்ணி கொடுக்கும், நல்லா இருக்கும். ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பலமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதே போல இதுல முயற்சி ஸ்தானாதிபதி ஜூன் 15க்கு மேல மாறுறதுங்கிறது, இனி எடுக்கிற முயற்சியில ஜூன் 15க்கு மேல வெற்றி. 5 குடையவனும் முயற்சி ஸ்தானாதிபதியும் லக்னம் ராசியாதிபதியும் புதனும் சேர்ந்து ஒன்னா வரப்போறாங்க. ஜூன் 12, 13க்கு மேல ஆல்மோஸ்ட் 3 பேர் ஒன்று சேருவாங்க. இது முக்கூட்டு கிரகங்கள், ரொம்ப விசேஷம். எல்லாமே பலிதமாகும். ஜூன் 12, 13க்கு மேல மெல்ல ரிலாக்ஸ் ஆவீங்க மிதனத்துக்காரங்க, மிதன லக்னக்காரங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளா இருந்தா பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது கணக்கு. இதெல்லாமே ஒரு 80% கண்டிப்பா பொருந்தி வரும். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கூடுதல் பலமாக அது இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதே போல இப்ப இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிலைகள் இருக்காது. ஜூன் 12, 14, 15 அந்த மாதிரி தேதிகள்ல மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். 6ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதால் வழக்கு வெற்றி, வியாதியினால் ஏற்படக்கூடிய வியாதிக்கான இது வெற்றி, அதாவது வியாதி போய் நலம் பெறது, வம்பு வழக்கு, எதிரிகளை வெல்லுகிறது, சத்துருக்களை சம்ஹாரம் செய்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. சம்ஹாரம்னு என்ன? அந்த பகையை முறியடிக்கிறது. போப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு
வழக்கு வெற்றி, வழக்கு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலம். 6-11 தொடர்பு உங்க லக்னத்துக்கு. இப்போ 6-11 வழக்கு வெற்றி தான், ஒரு விசேஷம், ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி. அது நல்ல வேலை செய்யும். குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும். இதுல 7ஆம் அதிபதி 12ல போய் மறைகிறார் குரு. அப்ப உங்களுக்கும் உங்க மனைவிக்கு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கணும். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க பார்ட்னரோட கருத்து வேறுபாடு வராம பார்த்துக்கணும். 2வது குழந்தை இருந்தா ஹெல்த் இஷ்யூஸ் வராம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு கணக்கு. மனைவி பேர்ல இருக்கிற சொத்துக்கள், பார்ட்னர் பேர்ல இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் வித்து நான் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். 8ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதால ஆயுள் பங்கம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். பயம் இருக்கு நிறைய பேருக்கு, மரண பயம், எனக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ. இது ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கிறது. இது உங்க சுயஜாதத்தை வச்சு நம்ம அப்புறம் பரிசோதனை பண்ணா அது இன்னும் கூடுதல் பலனை சொல்லும். 10ல் ராகு, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், பாம்பாவது இருக்கணும். 10ல் பாம்பு உட்கார்ந்து இருக்கு ராகு, அப்ப தொழில் மேன்மை உண்டு. 11ல் செவ்வாய், அது ஒன்றும் மோசம் கிடையாது. 11ல் செவ்வாய் இருக்கு, உபஜயஸ்தானம். ஆனா 12ல் 4 கிரகம் போய் உட்காந்துருக்கு மாச ஆரம்பத்திலேயே. அது ஜூன் 12, 13, 14க்கு மேலதான் மாற ஆரம்பிக்குது. மாறும்போது ஜூன் மாசம் முதல் பாதி கஷ்டமாகவும் 2வது பாதி விமோச்சனமாகவும் இருக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணம் சூப்பரா இருக்கும். அதே போல புதிய திருமணம், குழந்தை பேரு, இதுக்கான முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய காலமாக அது பார்க்கப்படுது. இப்ப ஜூன் மாசம் ஆல்மோஸ்ட் மிதுன லக்னம், மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல பிரம்மாண்ட சொத்துக்களுக்கு நீங்கள் அடி போடுறீங்க, ஒரு நல்ல விஷயமா இருக்கு, வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி எடுக்கும் போது மிதுன ராசி, மிதுன லக்ன நண்பர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி கட்டாயம் அது கொடுக்கும். 12ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறதால நிறைய வெளியூர் போறது, வெளிநாடு போறது, பயணம் பண்றது, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நிக்கிறது, இந்த கும்பாபிஷேகத்துக்காக ஏதாவது பண்றது, 2வது தொழிலை ஊக்குவிக்கலாம்ங்கிற எண்ணம் எல்லாம் இந்த மிதுன லக்னம், மிதுன ராசிக்கு இப்ப அதிகமா வரும். அதுக்கான பார்ட்னர் வருது, இல்ல குழந்தைகளால சப்போர்ட் கிடைக்கிறது, குழந்தைகளே நிர்வாகத்தை பாத்துக்கிறது, இதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சார்னா இதெல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும். ஒரு புதிய யுத்தியை உங்களுக்கு ஜூன் 12க்கு மேல் கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருந்தால் ஜூன் 12க்கு மேல் இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பெருமாள் வழிபாடு, குறிப்பாக சக்கரத்தாழ் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, குறிப்பாக திருமோகூர் சக்கரத்தாழ்வார் மதுரை பக்கம் பிரார்த்தனைகள் வைங்க. நல்லது நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.